ஹலோ காஸ்பல் பிரிட்ஜ் வியூவர்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு படம் ரிவ்யூ. பில்கிரிம் ப்ராக்ரஸ் அப்படின்ற ஒரு புக்லேருந்து இதை படமாக்கியிருக்காங்க. ஸோ இது ஜான் பன்யன் அப்படின்ற ஒரு பெரிய ஊழியக்காரங்க எழுதியிருக்காங்க. அவங்களுடைய லைஃப்பை பற்றி டார்ச் ரைட்டர்ஸ் வந்து ஒரு கார்ட்டூன் கூட பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவர் இந்த புக்கை எப்போ எழுதினாருன்னா, ஊழியத்து நிமித்தமாக அவர் கைது பண்ணப்பட்டு சிறைச்சாலையில் பல வருஷம் இருந்தப்போ ஆண்டவர் தனக்கு தந்த தரிசனங்கள், தனக்கு தந்த வெளிப்பாடுகளை ஒரு புக்காக அவர் எழுதினார். ஸோ அவர் வெளியே வந்த பிறகு அதை அவர் பிரிண்ட் பண்ணார். அதுக்கு பேர் தான் வந்து பில்கிரிம் ப்ராக்ரஸ். இந்த புத்தகத்தை 2008 ஒரு படமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நிறைய பேர் அதை பார்த்துருக்கலாம். பட் சிலருக்கு வந்து இந்த படம் இருக்குன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ சொல்லியிருக்கிறேன். இது வந்து ஒரு இங்கிலீஷ் மூவி, இன்னும் தமிழ் டப் பண்ணலை. ஸோ இங்கிலீஷில் பார்க்க முடியும்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த படம் போய் பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, புக் வந்து எப்படி ஜான் பன்யன் என்ன பார்த்தாரு, என்ன அவர் கற்பனை எழுதினாரோ அதே இதில் இந்த கான்செப்டில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ புக்கில் இருக்கிறத அப்படியே வந்து படமாக பார்க்கணும், விஷுவல்ஸாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து நிறைய விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் பைபிள் ரிலேட்டடாக இந்த வீடியோ இருக்குது. ஸோ ஏன்னா ஜான் பன்யன் அப்படி தான் அந்த கதை எழுதியிருக்காரு. பைபிள் ரிலேட்டடாக அது எழுதியிருக்காரு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு அந்த கான்செப்டையும் விளக்குறேன், இந்த படம் எதை பற்றின்னு விளக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னா டேனி காரெல்ஸ் அப்படின்றவர் தான். ஸோ இந்த புக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஜான் பன்யனோட பில்கிரிம் ப்ராக்ரஸ் புக். உங்களுக்கு இந்த புக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அமேசான்லேருந்து. இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கிறிஸ்தவர் அப்படின்ற ஒரு பெயர் கொண்ட ஒரு மனுஷன், கிறிஸ்டியன் அப்படின்ற ஒரு மனுஷன் தன்னோட ஊர் அழிய போகுதுன்னு ஒரு செய்தி வருது. அது எப்படின்னா, கடவுளோட கோபத்தினால அக்கினியை வந்து வானத்திலேருந்து வந்து இந்த ஊரையே அழிக்க போகுதுன்னு ஒரு கேள்விப்படுறாரு. அவர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு பெரிய உபத்திரம், அவரோட முதுகில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பாவ மூட்டைன்னு சொல்வார் அவர். அது அவர் முதுகுலேயே இருக்கும். அது என்ன பண்ணாலும் அது அவரை விட்டு போகாது. அது மட்டும் இல்லை, அந்த மூட்டை இவர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அவரை பார்க்குற மற்றவங்க யாருக்குமே அந்த மூட்டை இருக்கிறதே தெரியாது. அவங்க எல்லாருமே இவரை கிண்டல் பண்ணுவாங்க. அவர் ஊரில் இருக்கிறவங்க, அவங்க குடும்பத்தினர் எல்லாருமே இவரை வெறுப்பாங்க. ஏன்னா இவர் அடிக்கடி பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பார். எப்படி இந்த அழிவுக்கு தப்பிச்சு நம்மளும் நம்ம குடும்பத்தினரும் காப்பாற்றப்படுறது அப்படின்லாம் அவர் யோசிப்பார். அது அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்வார். அவங்க ஒய்ஃப் பிள்ளைங்க கிட்ட சொன்னால் அவங்க எல்லாம் சிரித்து கிண்டல் பண்ணுவாங்க. இந்த ஊர் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு சுவிசேஷகரை இவரை மீட் பண்ணுவார். ஸோ அந்த சுவிசேஷகர் இந்த பரலோகத்துக்கு போகிற வழியை பற்றி இவருக்கு ஒரு லெட்டர் கொடுத்து, அந்த பாதை வழியாக நீ போகணும், இந்த மேப் வழியாக நீ ஃபாலோ பண்ணணும்னு கைடன்ஸ் கொடுப்பாரு. செய்தியை கேட்ட உடனே கிறிஸ்டியன் வந்து ஓடி போய் அந்த நகரத்தை எப்படின்னா அடையணும்னு சொல்லிட்டு. வழியில் அவருக்கு நிறைய இடரல்கள் வரும். மனுஷர்களால், பிசாசுனால, இவருடைய சொந்த அவிசுவாச சந்தேகங்கள்னால, சோர்வுனால, பயத்தினால. ஸோ இந்த இந்த இடரெல்லாம் தாண்டி இவர் போய் சேர்றாரா, என்ன பண்ணுறாரு அப்படின்றது தான் ஜான் பன்யன் வந்து தன்னோட புக்கில் எழுதியிருக்காரு. அதையே படமாகவும் எடுத்து அழகாக இந்த படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா பில்கிரிம் ப்ராக்ரஸ்ன்னு போட்டால் நிறைய படம் எடுத்திருக்காங்க. பல வருஷமாக பழைய காலத்து படம் கூட இருக்குது. அனிமேஷன், மாடர்ன் இதில் சொல்லணும்னா அனிமேஷன் கூட பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. பிகாஸ் எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்குது, அழகாக நடிச்சிருக்காங்க, பைபிள் ரிலேட்டடாக இருக்குது, புக்கை வந்து அப்படியே எந்த ஒரு கான்செப்ட் மாறாமல் எடுத்திருக்காங்க. ஸோ குழந்தைங்களும் அழகாக உட்காந்து பார்க்கக்கூடிய, புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை பாருங்கள். பார்த்தவங்க உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களோட ரிவ்யூஸ் நீங்கள் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஃபுல் கதை சொல்லாததுக்கு காரணம் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த புக்குக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க. ஏன் இந்த படம் ரொம்ப முக்கியம், ஏன் இந்த புக்கு ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையை பார்த்தீங்கன்னா ஜான் பன்யன் எழுதியிருக்க இந்த கதை என்ன கம்பேரிஷன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவரும் எப்படியெல்லாம் வாழுறாங்க, தன்னோட வாழ்க்கையை எப்படி ஆண்டவர் சொன்ன மாதிரி வாழ்ந்து எப்படி அவங்க பரலோகம் போய் சேரணும், அந்த பாதையில் நமக்கு வர இடரல்களை தான் அப்படியே ஒரு உவமையாக இந்த புக்கில் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அதனால் ரொம்ப புரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும்.
புரிஞ்சுப்பீங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையில் வர இந்த பிரச்சனைகளை தான் அவங்க எப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் புரியும். ஸோ படம் வந்து ரொம்ப அழகாக கம்ப்ளீட்டாக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. புக்கு நீங்கள் வாங்குனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பிகாஸ் புக்கில் வந்து 2 பார்ட்டுமே இருக்கும். பார்ட் 1 கிறிஸ்டியன் போகிறது, பார்ட் 2 கிறிஸ்டினா அவங்க ஒய்ஃபு அவங்க பிள்ளைங்கள்லாம் போகிறது. ஸோ 2 பார்ட்டுமே இந்த புக்கில் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த புக்கில் நீங்கள் படிக்கும் பொழுது உங்கள் கையிலேயே அந்த புக்கை வச்சுக்கலாம், எப்போ வேணாலும் நீங்கள் போய் படிக்கலாம். ஸோ அதனால தான் இது கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு புக் வேணும்னா கூட அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.